அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த நாள் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீராலே நிரப்பப்படும். காற்று இருந்தால்தான் மேகத்தை கொண்டு வரும். ஆக காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்றும் வராது, மழையும் பெய்யாது, ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பும். அது எப்படி என்று சொல்லி, எப்படி சாத்தியம் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்கு வறண்டு போய் நிற்கலாம். இங்கே 3 ராஜாக்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வருகிறார்கள். யோசபாத் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் ஏதேமின் ராஜாவாகிய மேஷா 3 பேரும் சேர்ந்து மோவாப்புக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். அப்படி இவர்கள் புறப்பட்டு போகிற பொழுது 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன அவருடைய மிருக ஜீவன்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்திலே போகிறார்கள். எலிசா அந்த ராஜாக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது சுரமண்டலக்காரன் அந்த கர்த்தரை துதித்து பாடின பொழுது கர்த்தருடைய கரம் அந்த சுரமண்டலக்காரன் மீது இறங்கின பொழுது அவன் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான், இந்த 3 ராஜாக்கள் அவருடைய மிருக ஜீவன்கள் குடிக்க முடியாமல் தாகத்தினாலே வறண்டு போன சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிப்பதற்காக இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீராலே நிரப்பப்படும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்கு, வறண்டு போன பள்ளத்தாக்கு, கால்வாய்களை வெட்டுங்கள், பள்ளத்தாக்குகளை அங்கு சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீராலே நிரப்பப்படும். தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் துவங்கி இத்தனை மாதங்கள் வந்து விட்டது. இந்த 11ஆம் மாதத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படாத சூழ்நிலையாய் காணப்படலாம். நம்முடைய பள்ளத்தாக்கிலே தண்ணீர் இல்லாத வறண்டு போயிருக்கலாம். தாகத்திற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிரப்பப்படாத பள்ளத்தாக்குகளை தண்ணீராலே நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிரப்புவார். அவங்க இந்த தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே அன்று இரவே ஏதேமிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரப்பிற்று. காலையில சூரியன் உதயமான பொழுது தண்ணீர்களாலே பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களின் மீது வருகிற பொழுது, உங்களின் மீது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வறண்டு போன பள்ளத்தாக்கை நிரப்ப கர்த்தர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகாமல் இருங்கள். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம்,
சூழ்நிலை மாறவில்லையே, வறுமையினாலே சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கலாம். தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். மரணத்தின் போராட்டத்திலே, மரணத்தின் விளிம்பிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாதான காரியம், பொல்லாப்பு உங்களை நேரிடாது. சோர்ந்து போகாமல் இருங்க. நிச்சயமாகவே மரண இருள், தாவீதுடைய வாழ்க்கையில மரண இருள் வந்தது. எத்தனையோ சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில மரண இருள், சிங்க கெபிக்குள்ள அமர்ந்திருக்கிறான், பாழடைஞ்ச ஒரு பங்களாக்குள்ள அமர்ந்திருக்கிறான். சங்கீதம் 102ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாக தாவீது சொல்றார், ஐயோ நான் வனாந்திர நாரைக்கு ஒப்பாய் இருக்கிறேனே, பாழடைஞ்ச இடங்களிலே தங்குகிற நாரைக்கு ஒப்பாய் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு. சிங்க கெபியிலே அமர்ந்து தாவீது அழுது கொண்டிருக்கிறார், தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது வேணாலும் சிங்கம் வரும், நம்முடைய உயிருக்கு அது ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனாலதான் 23ஆம் சங்கீதத்திலே தாவீது விதமாய் பாடுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாதவனுக்கு, பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு. முதலாவது பார்த்தோம் வறண்ட பள்ளத்தாக்கு, இரண்டாவதாக மரண இருளின் பள்ளத்தாக்கு. நம்முடைய வாழ்க்கையில கடைசி விளிம்புல இருக்கலாம், மரண இருளில் இருக்கலாம். இனி நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை மருத்துவமனையில இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல வியாதி, போராட்டங்கள், பிரச்சனை அல்லது மந்திரத்தினாலே பாதிக்கப்பட்ட மரண இருள் எப்பொழுது பயத்தில இருந்து கொண்டிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு. சங்கீதம் 84:6 இன்னும் கூட தாவீது சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவை நடந்து அதை நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிறார்கள். 84:6 சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கு. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழுகையா இருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. 3 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தார்கள். தண்ணீர் இல்லாமல் தாகத்தினாலே நடந்து போனார்கள் 3 நாட்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருந்தார்கள். அவர்களை இஸ்ரவேல் அங்கே எகிப்தியர் அடிமைப்படுத்தினார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்க. இந்த 10 மாதங்கள் கடந்து சென்றது, கர்த்தருடைய வாழ்க்கையில அழுகையா இருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இன்னைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் கர்த்தர் அதை நீரூற்றாய் மாற்றுகிறார். அதனால சோர்ந்து போகாதீர்கள். 4வதாக கேராகின் பள்ளத்தாக்கு. இப்படி ஒரு பள்ளத்தாக்கிலே இங்க ஈசாக்கு, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். ஈசாக்கை குறித்து நமக்கு தெரியும், வேதத்திலே படித்திருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்தார். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடலின் மணலத்தனையாய் இவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அவனுக்கும் பாருங்களேன் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்.
உங்களுடைய வானத்தின் தூளால பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் கேராகின் பள்ளத்தாக்கிலே இந்த ஈசாக்கு குடியிருக்கிறார். வனாந்திரத்துல அவருடைய கூடாரத்தை போடுகிறார். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அங்கே ஒரு துறவை தோண்டுகிறார். அந்த துறவை தோண்டுகிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து சண்டையிடுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அங்க இருந்து இன்னொரு இடத்துல போய் இன்னொரு துறவை தோண்டுகிறார். அங்கேயும் ஜனங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இன்னொரு இடத்துல அவர் தோண்டுகிறார். அந்த இடத்துல நீரூற்று வருகிறது. அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் வறட்சியான பாதையை கூட, வனாந்திரமான பாதையை கூட அவன் பாருங்களேன், அந்த ஈசாக்குக்கு கர்த்தர் அதை நீரூற்றாய் மாற்றுகிறார். வறட்சியான பள்ளத்தாக்கு, கேராகின் பள்ளத்தாக்கு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை. இங்க இருந்து வேற ஒரு பிசினஸ், அந்த பிசினஸை விட்டு வேற ஒரு பிசினஸ், வேற ஒரு தொழில், இப்படி மாறி மாறி நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கலாம். மாறி மாறி வேலை செய்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏற்ற சம்பளங்கள், உயர்வுகள் கிடைக்காம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கேராகின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ரெகபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு நல்ல செழிப்பான ஒரு நீரூற்று உங்களுக்கு உண்டாகும். இன்னும் கூட ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஐந்தாவதாக நாம பார்க்கிற போது எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வாசிக்கிற போது எலும்பு பள்ளத்தாக்கிலே நடக்க பண்ணுகிறார். இது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றி இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசி நம்ம ஒரு ஊழியம் செய்வோம் என்று சொன்னா எப்படிப்பட்ட இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் என்று நமக்கு தெரியும். நல்ல ஒரு 5000 பேர், 1000 பேர், 500 பேர் இருக்கிற திருச்சபையில போய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னா ரொம்ப சந்தோஷமா ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்க, நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி, வேதத்திலே பெரிய தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அவனை கொண்டு போய் ஒரு எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கிலே அதை முழுவதுமாக நடக்க பண்ணுகிறார். எவ்வளவு மரண இருள் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை! எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்த அநேக எலும்புகள், அங்கே உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே நடக்க பண்ணினார். யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், துளிர்க்காத சூழ்நிலை. ஆண்டவர் அதை எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போன இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். இவர் ஆல்ரெடி பயத்துல இருக்கிறார், இந்த தீர்க்கதரிசி. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அது உமக்கு தெரியும், இப்படிப்பட்ட எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா என்று சொல்லி உமக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ அந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை, அது உயிரடையும். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில எது உயிரடையாமல் இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உயிரடையவில்லை, ப்ரமோஷன் கிடைக்கல, சில திருமணங்கள் நடக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வறட்சியின் பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள், பள்ளத்தாக்குகள் இன்றைக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை செய்வார். இங்கே எலும்புகள் உயிரடைகிறது. அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் பள்ளத்தாக்கை கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறார்? சங்கீதம் 104:10 சொல்லுகிறது, அவர் பள்ளத்தாக்குகளை நீரூற்றை வரவிடுகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்கிறதா? அதை சரி செய்யுங்கள். அந்த பள்ளத்தாக்குகளை வெட்டி நன்றாய் அதை சரி செய்யுங்கள். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குற பொழுது அங்கே பலிபீடத்தை சரி செய்கிறதை பார்க்கிறோம், செப்பனிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பள்ளத்தாக்கு, உங்களுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில அது சரியாய் செம்மையானதாய், கர்த்தருடைய பார்வையில அது நேர்த்தியாய் இருக்கிற பொழுது அந்த பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நீரூற்றை விட செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பள்ளத்தாக்கிலே வறண்டு போயிருக்கிறதா?
எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கிறதா, அல்லது கேராகின் பள்ளத்தாக்கா இருக்கிறதா, அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கிறதா, அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் செழிப்பான பள்ளத்தாக்குகளை மாற்றுகிறார். பள்ளத்தாக்குகளை முதலாவது அவர் நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். இரண்டாவதாக உன்னத பாட்டு 2:1 சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமா இருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய பள்ளத்தாக்கிலே சாரோனின் ரோஜாவாக, இந்த பள்ளத்தாக்குகளை பார்க்கிற பொழுது, இந்த மலைப்பாங்கான இடங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த பள்ளத்தாக்கிலே நல்ல பூக்கள் பூத்திருக்கிற பொழுது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாய் செழுமையாய் காணப்படும். அப்படி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்கு வறண்டு போயிருக்கிற இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் சாரோனின் ரோஜாவாக, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தாக்கிலே அவர் தென்படுவார். சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்கள் பள்ளத்தாக்கை செழுமையான, செழிப்பான, ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 28:4 சொல்லுது, செழிப்பான பள்ளத்தாக்கு உடைய கொடிமுடியின் மேலே அலங்கார ஜோடிப்பும் ஆகிய வாடிய புஷ்பங்கள் பருவ காலத்துக்கு முன்பாக பழுத்த காண்கிறதை பார்த்து அது தன் கையில் இருக்கும் போது விழுந்து போகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். முதல் கனியை போல இருக்கும். என்ன சொல்லுகிறது? இங்கே பார்க்கிற போது பள்ளத்தாக்கிலே கொடிமுடியில் மேலே அலங்காரமாய் இருக்கிற அந்த பூக்கள் பார்ப்பதற்கு அது பழுத்து விழுந்தாலும் அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அது ஜோடிக்கப்பட்ட அலங்காரமாய் கர்த்தர் அதை வைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு வயதாக இருக்கலாம், நிறைய வயதா இருக்கலாம், அல்லது முதிர் வயதா இருக்கலாம். ஆனா உங்களை தேவன் இந்த பள்ளத்தாக்கிலே நீர்ச்சண்டையிலே வைத்து அலங்காரமான ஜோடிப்பாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அது முதல் கனியை போல இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதிருங்க. உபாகமம் 11:11 சொல்றது, நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அது வனாந்திரத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய் கர்த்தர் வைப்பார். உங்களுடைய தேசத்தை கர்த்தர் எப்படிப்பட்ட தேசமாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகள் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீர் உள்ள தேசம். வானத்திலிருந்து மழையை பொழிகிற தண்ணீர் உள்ள தேசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு செழிப்பான பள்ளத்தாக்காய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, 84:6 சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அவர்கள் தங்களை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதமான மழை குளங்களை நிரப்பும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமான மழையாய் பொழிய செய்ய போகிறார். ஆசீர்வாதமான மழையாய் கர்த்தர் உங்களுக்கு நிரப்புவார். கவலைப்படாதிருங்கள். எரேமியா 31:25 சொல்லுது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் வரப்பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். உங்களுடைய ஆத்துமாவை நிரப்புகிற தேவன். தோய்ந்து போயிருக்கலாம், கர்த்தர் உங்களை நிரப்புவார். இன்னைக்கு கவலைப்படாதிருங்கள். ஜெபிக்க போகிறோம். தேவன், இன்றைக்கு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எப்படிப்பட்ட நீங்க பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குளங்களை நிரப்புவார், பள்ளத்தாக்குகளை நிரப்புவார். சோர்ந்து போகாமல் இருங்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீதும்
தேவனுடைய வல்லமை. ஐயோ, அழுகையின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நிச்சயமாகவே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு அழுது கொண்டிருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கிலே, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கலாம் சுவாமி, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எப்பொழுது மரணம் சம்பவிக்குமோ என்று சொல்லி பயத்தில் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் தொடுவீராக. ஒரு குணமாக்குற வல்லமை, ஒரு சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொட்டு இப்பொழுது காப்பாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லாவித மாந்திரிக கட்டுகள், வனாந்திரமான பாதைகள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிரியைகளும் செயலிழந்து போகட்டும். எல்லா மாந்திரிக கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படட்டும். சூனியத்தின் வலிமைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும், கிருபையினாலே நிரப்பும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருகச் செய்யுங்க. இந்த நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர், வாய்க்கால் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது சுகமாக்குற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுதலை செய், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வல்லமை விடுதலை நேரத்தை சரியாய் மாலையில் 7:30 மணிலிருந்து 8 மணி வரை இதை கேட்க மறவாதீர்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிங்கள். நிச்சயமாய் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி
சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.